ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச போறோம். தினமும் நம்ம வந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இப்போ தக் லைஃப் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுல இருந்த வீடியோஸ் தான் இப்ப நிறைய வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம அதுல இருந்த ஒரு பிரச்சனை பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பிரச்சனை, யாரால வந்தது, யார் என்ன அந்த ஸ்டேஜ்ல பேசினாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தக் லைஃபோட ஆடியோ லான்ச் அண்ட் படத்தோட ப்ரமோஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அதுல இருந்து நிறைய விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு ஆக்டர் பேசினதும் ஆக்ட்ரஸ் பேசினதுமே பயங்கர வைரலா போகிட்டு இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 37 வருஷத்துக்கு அப்புறமா கமல் சார் மணிரத்னம் இணைந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க. சிம்பு, த்ரிஷா, ஜோஜு ஜார்ஜ், அப்புறம் அசோக் செல்வன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் அண்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த படத்தை பண்றாங்க. சோ இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோல பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது சினிமாவுல அடுத்த வாரிசுக்கெல்லாம் ஒவ்வொருத்தரை அறிவிப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது கமலஹாசன் வந்து சினிமாவோட அடுத்த வாரிசா சிம்பு அறிவிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ்ல தான் அந்த ட்ரெய்லர் வெளியாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோல பேசியிருப்போம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இதுக்கப்புறம் நீ தான் இந்த இடத்தை பாத்துக்கணும், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வந்து போவாரு. சோ அந்த இடத்தை வந்து சிம்பு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்வாரு. இது வந்து எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, கமல் வந்து அரசியலுக்கு போறதாவும், சிம்பு வந்து சினிமால முழு நேரம் இருந்து கமலோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுவாரு. அவரோட இடத்தை ரொம்ப சேஃபா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்ணி அந்த ட்ரெய்லரை பத்தி பேசியிருந்தாங்க. சோ நம்மளும் வந்து அதை பத்தி கரெக்டா சொல்லியிருந்தோம். சோ தக் லைஃப் படத்தை பத்தின எதிர்பார்ப்பு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா தான் இப்ப பெரிய பெரிய எல்லா நடிகர் கூடயும் நடிச்சுக்கிட்டு வராங்க. அந்த வகையில இதுலயும் த்ரிஷா தான் நடிக்கிறாங்க. அண்ட் த்ரிஷா வந்து ரொம்ப வருஷமாவே கனவு கண்ணி அப்படின்ற அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி தக் லைஃப் ரிலீஸ் ஆகுது. சோ அதுக்கான ப்ரீ புக்கிங் பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் இந்த டிக்கெட்டே கிடைக்கல, புக்கிங்கே ஆக மாட்டேங்குது, ரொம்ப நாளாவே வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படம் தமிழை தவிர்த்து ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் இந்த படத்தை வந்து வெளியிட போறாங்க. சோ இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்டு லெவல்ல தக் லைஃப் ரிலீஸ் ஆக போகுது. வேர்ல்டு லெவல்ல அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் மட்டுமே 40 லட்சம் ரூபாய்க்கு ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த படக்குழுவே. சோ அபிஷியலாவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. சோ ஃபாரின்ல அப்படின்னு எடுத்துக்கும் போது அங்கேயே 40 lakhs இருக்கு அப்படின்னா அப்போ இந்தியாவுல எவ்வளவு பேர் இந்த படத்தை ப்ரீ புக்கிங் பண்ணிருப்பாங்க. சோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் இந்த படத்தை வந்து பார்க்க போறாங்க. பல கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படத்தோட வசூல் எவ்வளவா இருக்கும் அப்படின்றது இதை விட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த படக்குழுவினருக்கு. சோ இது எல்லாமே இப்ப ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ பொதுவா வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் மேடை ஏறி பேசும்போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லா பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சின்னதா எதர்ச்சியா ஒரு விஷயத்த சொல்ல போய் அது ஒரு பெரிய பிரச்சனையா கிளம்பும். அப்படிதான் இதுவும் ஒரு பிரச்சனையா கிளம்பி இருக்கு. என்ன அப்படின்னா அந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு கமல் சார் பேசியிருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே உறவே உயிரே தமிழே அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. சோ அது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷனுக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமாருமே வந்திருந்தாரு. சோ அவருக்கும் கமல் சாருக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட ஃபேமிலி வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி, கர்நாடகால இருக்கிறது என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லி கமல் சார் பேசியிருப்பாரு. சோ நாங்களும் அவங்களும் வேற கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். ஏன் அப்படின்னா தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இதை கேட்ட கன்னடக்காரங்களா என்ன பண்றாங்க அப்படின்னா, அது எப்படி தமிழ்ல இருந்து தான் கன்னடம் வந்துச்சு நீங்க சொல்லுவீங்க, கன்னடம்ன்றது தனிப்பட்ட மொழி. சோ எங்களோட மொழியை நீங்க வந்து குறைச்சு எடை போடுறீங்க, உங்க மொழியை நீங்க வந்து உயர்வா தூக்கி பிடிச்சு பேசுறீங்க, அது எப்படி நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல இப்படி பேசலாம். சோ ஏற்கனவே நாட்டுல மொழி பிரச்சனை ரொம்ப அதிகமா போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னும் அதிகமா போய்கிட்டு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கூடவே. அதுல இதுவும் ஒரு பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது, ரொம்ப பெருசா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ்காரங்க எல்லாம் ஏங்க இப்படி இருக்காங்க, தமிழ் தமிழ் ஏன் இப்படி தமிழுக்காக உயிரை விடுறாங்கன்னு சொல்லி பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. சோ தமிழ் எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்க முடியுமோ தூக்கி பிடிச்சுக்கோங்க, இதுக்காக மத்த மொழியை நீங்க வந்து அவமானப்படுத்தாதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய கன்னட ரக்ஷண வேதிக்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு
கமல் சாருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க மொழிய தரக்குறைவா நீங்க பேசிட்டீங்க. தமிழ்ல இருந்து உருவானதுதான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்க கன்னடத்தை இன்சல்ட் பண்ணிட்டீங்க. எங்களோட தாய்மொழியை நீங்க வந்து அவமானப்படுத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைப்புல இருந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த அமைப்போட தலைவர் பிரவீன் செட்டி வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. டைரக்டா கமல் சாருக்கு வந்து லெட்டர் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து எங்களோட மொழியை பத்தி பேசக்கூடாது. ஏற்கனவே கர்நாடகால வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லாம் போஸ்டரா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், அதுல கன்னட மொழி தான் முதல் மொழியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் வரணும். சோ நம்மளோட மொழி தான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வரணும். பத்திரிகையா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், சாப்பிடுற பொருள் பாக்கெட்ஸ் எல்லாத்துலயுமே கன்னட மொழினா அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா வந்து அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னுமே வந்து அந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப கமல் சார் எதர்ச்சியா ஒரு பேச்சை இப்படி பேசினது இப்ப பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது? இந்த பிரச்சனை வந்து சாதாரணமா முடிய போகுதா? இல்ல இதுல ஒரு சிலர் வந்து நுழைஞ்சு இதுல அரசியல் ஆதாயம் தேடுறவங்களும் இருப்பாங்க. சோ சினிமால இருந்து ஒரு பிரச்சனை வந்து எப்படி அரசியலுக்கு போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ சினிமால ஆரம்பிச்ச இந்த விஷயம் அரசியல் வரைக்கும் பிரச்சனையா எப்படி போக போகுது? இதுல ஒரு சிலர் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக கண்டிப்பா இருப்பாங்க, வருவாங்க. சோ அது மட்டும் இல்லாம தக் லைஃப் வந்து எல்லா மொழிகள்லயுமே ரிலீஸ் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதே மாதிரி கன்னட மொழியிலயும் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி அங்க போஸ்டர்லாம் ஒட்டியிருந்தாங்க. இப்போ இந்த பேச்சுக்கு அப்புறமா எல்லாருமே வந்துட்டு அது எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்காங்களாம். சோ கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்து கர்நாடகால தக் லைஃப் படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயம் எப்படி முடிய போகுது? கமல் சார் சொன்ன இந்த விஷயம் சரியா தப்பா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் சுவாரஸ்யமான விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.